ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி சாம்பார். வித்தியாசமான இந்த சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாரை குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி காய்கறி இல்லாத சமயத்தில் ரொம்பவே உதவியாக இருக்கும். வாங்க இந்த சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் பட்டாணியை 6-8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பட்டாணியை குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பட்டாணியை தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு 150 கிராம் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச துவரம்பருப்பில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அடுத்து ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இது நாம் திரும்பவும் ஒரு கடை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க. திரும்பவும் ஒரு முறை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. அடுத்து 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ தனியாக வச்சுட்டு சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். கடைஞ்சி வச்ச பருப்பில் ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ஏன்னா நாம் அரைச்ச தேங்காய் வேலை சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால நமக்கு குழம்பு டக்குன்னு கட்டி ஆகிடும். பட்டாணியும் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால குழம்பு இன்னுமே கட்டி ஆகிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கங்க. இப்போ நாம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை பருப்பில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச பட்டாணியும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பை அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா சில சமயங்களில் இது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்குள்ளே நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. சீரகம் வெடித்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வெந்தயம் வெடித்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலரும் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு கலர் மாறணும். அதுக்கப்புறம் நாம் இந்த தாளிப்பை எடுத்து கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அடுத்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு பட்டாணி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.
இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.